நம் வாழ்க்கை இவ்வுலகில் ஒரு சிறிய பயணம் மட்டுமே. இந்த பயணத்தில் தினமும் சிறிய செயல்களை செய்து நம் இறையச்சத்தையும் பாக்கியத்தையும் அதிகரிக்கலாம். இன்று நாம் அனைவரும் தினமும் செய்யக்கூடிய சிறந்த 10 அமல்களை பார்ப்போம். காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வை நினைத்து திக்ரும் துஆவும் செய்யுங்கள். இதுவே நம்முடைய நாளை பாக்கியமாக்கும் சிறந்த தொடக்கமாகும். தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சிறந்த அமல். நேரம் தவறாமல் தொழுதால் அல்லாஹ்விடம் நெருக்கம் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். தினமும் பலமுறை அஸ்தஃப்ருல்லாஹ் என்று சொல்லுங்கள். இது பாவங்களை அழிக்கும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவன் பால் திரும்புங்கள். நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்ல வார்த்தை பேசுதல், வழி சுத்தம் செய்தல், இவையெல்லாம் சிறந்த அமல்களாகும். நாம் அற்பமாக கருதப்படக்கூடிய சிறிய அமல்களை அணு அளவு செய்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்மையை வாரி வாரி வழங்குகிறான். சிறிய அமலாக இருந்தாலும் அற்பமாக கருதாமல் அதற்கும் நமக்கு நன்மை உண்டு. ஒரு மனிதன் பாதையில் நடந்து சென்றபோது முற்கிளையைக் கண்டு அதை எடுத்து அகற்றிப் போட்டார். அவரின் இந்த நல்ல செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவ மன்னிப்பு அளிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெற்றோரிடம், சகோதரர்களிடம், குடும்பத்துடன் கருணையுடன் நடந்து கொள்வது அல்லாஹ்விற்கு பிடித்த ஒன்றாகும். வழியில் நாம் சந்திக்கும் ஒரு முஸ்லிமை பார்த்து நல்ல எண்ணத்துடன் புன்னகைத்தால் அதற்கும் நன்மை கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இப்படிப்பட்ட ஓர் அருமையான மார்க்கத்தில் இருக்கும் நாம் அதன் சிறப்பைப் பற்றி தெரியாமல் இருக்கின்றோம். உன்னுடைய சகோதரனுடைய முகத்தைப் பார்த்து நீ சிரிப்பது கூட உனக்கு நன்மையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்மில் அதிகமானோர் தர்மம் செய்யும் விஷயத்தைப் பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ளனர். அதாவது அதிகமான பொருளைத்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. தூய்மையான சம்பாத்தியத்தில் தூய்மையான எண்ணத்துடன் நம்மால் முடிந்ததை தர்மம் செய்தாலும் அதற்கு இறைவனிடம் கூலி உண்டு. நமக்கு அது அற்பமாகத் தெரிந்தாலும் இறைவனிடம் அது மிகப்பெரியதாக இருக்கும். யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரீச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றைத் தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களின் குதிரைக் குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றவருக்காக நாம் துஆ செய்தால் அதற்காக அதிக நன்மைகள் கிடைக்கின்றன. எத்தனையோ பேர் நம்மிடம் துஆ செய்யும்படி சொல்லியிருப்பார்கள். அதை நாம் அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துஆ செய்தால் உனக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவருக்காக வேண்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தேவையற்ற பேச்சுக்களைப் பேசாமல் நல்ல வார்த்தைகளைப் பேசுவதால் அதிக நன்மையை அடைய முடியும். நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பேரீச்சம் பழத்தின் கீற்றைக் கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டுத் தப்பிக்க நினையுங்கள். இல்லையென்றால் நல்ல வார்த்தையின் மூலம் நரகத்தை விட்டுத் தப்பியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தினமும் குறைந்தது சில ஆயத்துகள் படிக்கவும். ஒவ்வொரு எழுத்துக்கும் பல மடங்கு நன்மைகள் உண்டு. அல்லாஹுவுக்கு 99 பல பெயர்கள் உள்ளன. அந்த பெயர்களை யார் மனனம் செய்கிறார்களோ அந்த மனிதனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் கூறுகிறான். பெயரை மனப்பாடம் செய்வதற்கு கஷ்டம் கிடையாது. நாம் தினமும் பஸ்ஸில் பயணம் செய்பவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பெயர் என்ற அடிப்படையில் 99 நாளைக்கு 99 பெயர்களை மனனம் செய்யலாம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100இல் 1 போக 99 திருப்பெயர்கள் உள்ளன. அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார். நாம் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான நாட்களில் ஓத வேண்டிய துஆவும் திக்ருகளும் பற்றி பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் ஒன்றாகும். குறிப்பாக
துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் இஸ்லாத்தில் மிகவும் மகத்தான நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் செய்யப்படும் நல்லமல்கள் மற்ற நாட்களில் செய்யப்படும் நல்லமல்களை விட அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானவை. அல்லாஹ் தன் திருமறையில் சூரத்துல் ஃபஜ்ரி 89 அத்தியாயம் 1 மற்றும் 2வது வசனங்களில் வல் ஃபஜ்ரி விடியற்காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரன் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான். பெரும்பாலான அறிஞர்கள் இந்த 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களையே குறிக்கின்றன என்று விளக்குகிறார்கள். இது இந்த நாட்களின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் நல்லமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வேறு எந்த நல்லமல்களும் இல்லை. இந்த நாட்களில் நோன்பு நோற்பது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, தர்மம் செய்வது, ஹஜ் மற்றும் உம்ரா செய்வது போன்ற அனைத்து நல்லமல்களுக்கும் அதிக நன்மை உண்டு. இந்த நாட்களில் நாம் நமது நேரத்தை வீணடிக்காமல் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ந்து அவனிடம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வைத் தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை என்று கூறுவது, இது ஈமானின் அடிப்படை. இதை அதிகம் கூறுவதன் மூலம் இறைவனின் தவ்ஹீத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கூறுவது. இந்த நாட்களில் தக்பீரை அதிகம் கூறுவது நபி வழியாகும். குறிப்பாக அரஃபா நாள் அன்று பஜ்ர் தொழுகைக்குப் பிறகு தொடங்கி ஐயாமுத் தஷ்ரீக் துல்ஹஜ் 12, 13 நாட்கள் வரை ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் தக்பீர் சொல்வது சுன்னத். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூறுவது. அல்லாஹ் நமக்கு அளித்த எண்ணற்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்று கூறுவது. அல்லாஹ்வின் குறையற்ற தன்மையை நாம் உறுதிப்படுத்துவது. அஸ்தக்ஃபிருல்லாஹ, நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுவது. நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது. துல்ஹஜ் 9ஆம் நாள் அரஃபா தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆக்களிலேயே மிகச் சிறந்தது அரஃபா நாளில் ஓதப்படும் துஆ ஆகும். நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் ஓதிய மிகச் சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வைத் தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணைதுணை இல்லை. ஆட்சி அவனுக்கே சொந்தம், எல்லா புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி படைத்தவன். இந்த துஆவை அதிகம் ஓத வேண்டும். பொதுவாக நாம் கேட்க விரும்பும் அனைத்து துஆக்களையும் இந்த நாட்களில் அதிகம் கேட்க வேண்டும். நம் உலக, மறுமை நலன்கள், நோய் நிவாரணம், சந்ததி பாக்கியம், கல்வி, தொழில் அபிவிருத்தி, பாவ மன்னிப்பு என அனைத்தையும் கேட்கலாம். பெற்றோர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, முஸ்லிம் உம்மத்திற்காக துஆ செய்ய வேண்டும். இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவது சிறந்ததாகும். தர்மம் செய்தல், ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் தர்மம் செய்வது இந்த நாட்களில் மிகச் சிறந்த அமலாகும். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் ஒரு அரிய வாய்ப்பு. இதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்லமலும் அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தரும். அல்லாஹ் நம் அனைவரின் நல்லமல்களையும் ஏற்றுக்கொண்டு நமது துஆக்களை அங்கீகரிப்பானாக. இந்த நாட்களில் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நமது தேவைகளை அவனிடம் முன்வைப்போம். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களையும், குறிப்பாக அரஃபா நாளையும் நாம் அலட்சியப்படுத்தாமல் ஈமானோடும் இக்லாஸோடும் அமல் செய்ய அல்லாஹ் தப்பீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே.